அதிகாரம் 38. ஆண்டவரின் முதல் சொற்பொழிவு. ஆண்டவர் சூரா வழியினின்று யோபுவுக்கு அருளிய பதிலாவது: அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டடிப்பு செய்யும் இவன் யார்? வீரனைப் போல் இடையினை இறுக்கிக் கட்டு. வினவுவேன், உன்னிடம் விடை எனக்களிப்பாய். மண்ணகத்திற்கு நான் கால்கோள் இடும்போது நீ எங்கிருந்தாய்? உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? உனக்குத்தான் தெரியுமே. அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார்? எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன? அல்லது எவர் அதன் மூலைக்கல்லை நாட்டியவர்? அப்போது வைகறை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின. கடவுளின் புதல்வர் களிப்பால் ஆர்ப்பரித்தனர். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது கதவிட்டு அதனை அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவுகளும் தாழ்பாள்களும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அன்று உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் எம்பிய போது எங்கிருந்தாய் நீ? உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு நீ கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய நீ வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனுள் இருந்து உதறித்தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும். அடிக்க ஓங்கிய அவர்களின் கை முறிக்கப்படும். கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டோ? ஆழியின் அடியில் நீ உலவினதுண்டோ? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருளுலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டோ? அறிவிப்பாய் நீ. அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அவற்றின் எல்லைகளுக்கு அவற்றை அழைத்து போவாயோ? அவற்றின் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமல்லவா? உறைபனி கிடங்கினுள் நீ புகுந்ததுண்டோ? கல்மழையின் களஞ்சியங்களை நீ கண்டிருக்கிறாயோ? இடுக்கண் வேலைக்கெனவும் போர் சண்டை நாளுக்கெனவும் அவற்றை நான் சேர்த்து வைத்தேன். ஒளி தோன்றும் இடத்திற்கு பாதை ஏது? கீழே காற்று அவனி மேல் எங்கிருந்து வீசுகிறது? வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியவர் யார்? இடி மின்னலுக்கு வழிவகுத்தவர் யார்? மனிதர் வாழா மண்ணிலும் மாந்தர் குடியிரா பாலையிலும் மழை பெய்வித்தவர் யார்? பால்வெளிக்கும் வறண்ட நிலத்திற்கும் நீர் பாய்ச்சி பசும்புல் முளைக்க செய்தவர் யார்? மழைக்கு தந்தையுண்டோ? பனித்துளிகளை பிறப்பித்தவர் யார்? பனிக்கட்டி யாருடைய உதரத்தில் தோன்றியது? வானின் மூடுபனியை ஈன்றெடுத்தவர் யார்? கல்லை போல் புனல் கட்டியாகின்றது. ஆழ்கடலின் பரப்பு உறைந்து போகின்றது. கார்த்திகை விண்மீனை கட்டி விலங்கிடுவாயோ? மார்கழி விண்மீனின் தலையை அவிழ்த்திடுவாயோ? குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொணர்வாயோ? வடதிசை விண்மீன் குழுவுக்கு வழி காட்டுவாயோ? வானின் விதிமுறைகளை அறிந்திடுவாயோ? அதன் ஆட்சியை நானிலத்தில் நிலைநாட்டிடுவாயோ? முகில்வரை உன் குரலை முழங்கிடுவாயோ? வெள்ளப்பெருக்கு உன்னை மூடச் செய்வாயோ? வருக என மின்னல்களுக்கு ஆணையிடுவாயோ? இதோ உள்ளோம் என அவை உனக்கு இயம்புமோ? நாரைக்கு ஞானத்தை நல்கியவர் யார்? சேவலுக்கு அறிவை கொடுத்தவர் யார்? ஞானத்தால் முகில்களை எண்ணக்கூடியவர் யார்? வானத்தின் நீர்க்குடங்களை கவிழ்ப்பவர் யார்? துகள்களை சேர்த்து கட்டியாக்குபவர் யார்?
மண் கட்டிகளை ஒட்டிக்கொள்ள செய்பவர் யார்? பெண் சிங்கத்திற்கு இரை தேடுவாயோ? அரிமாக் குட்டியின் பசியை ஆற்றுவாயோ? குகைகளில் அவை குறுகி இருக்கையிலே, குழிகளில் அவை பதுங்கி இருக்கையிலே, காக்கை குஞ்சுகள் இறைவனை நோக்கி கரையும் போது, அவை உணவின்றி ஏங்கும்போது, தாய் காகத்திற்கு இரை அளிப்பவர் யார்?